சென்னை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று முன்பாக கோவளம் புறப்பட்டு சென்றார். தற்போது கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்பதற்காக முதல்வர் விஜய் அங்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கவிருக்கிறார் முதல்வர் விஜய். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு மத்திய உள்துறை அமைச்சரை முதல் முறையாக சந்திக்கவிருக்கிறார் முதல்வர் விஜய். நாளைய தினம் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற உள்ளது. இதற்காக தனி விமானம் மூலமாக சற்று முன்பாக சென்னை வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவளம் வருகை தரவிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவரை வரவேற்பதற்காக தற்போது கோவளம் தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார் முதல்வர் விஜய். விவரங்களோடு செய்தியாளர் கதிர்ஷா இணைந்திருக்கிறார். கதிர்ஷா, தற்போது மத்திய உள்துறை அமைச்சரும் தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்து சேர்ந்து விட்டாரா? இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெறும் என கூறப்படுகிறது? விவரம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆண்டுதோறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மாநாடு தற்போது நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 31வது தென் மாநில முதல் மந்திரி மாநாடு ஆனது சென்னை கோவளத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தற்போது நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வர உள்ளார். குறிப்பாக இந்த மாநாட்டில் தென் மாநில முதலமைச்சர்களான கே சிவகுமார், சதீசன், ரேவந்த் ரெட்டி, முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வருகை தந்தார். அவருடன் துணை முதலமைச்சர் பி மல்லு அவரும் தற்போது வருகை தந்துள்ளார். இந்த சந்திப்பின் போதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்துள்ளார். முதலாக இந்த சந்திப்பானது நடைபெற உள்ளது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து பேசுவது இதுவே முறை என்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்பானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தர உள்ளார். கதிர்ஷா, முதலமைச்சர் விஜயோடு தமிழக அரசு சார்பில் வேறு யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? முதலமைச்சர் சற்று முன்பாக வரும்போது அவருடன் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்போது வருகை தந்துள்ளனர். இந்த சந்திப்பானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது உணவு அருந்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷாவுடன் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பேசுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பானது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் மீண்டும் ஈலாங்கரையில் உள்ள தனது இல்லத்துக்கு புறப்பட உள்ளார். அதன் பின்பு நாளை மீண்டும் வர உள்ளார் முதலமைச்சர் விஜய். விவரங்களுக்கு நன்றி கதிர்ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தர உள்ளார். அவரை வரவேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார்.